ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடோசைட் தமிழ். எஸ், மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து இந்த வீக் வந்து ஒரு மோசமான ஒரு தோல்வி. ஒரு கேவலமான தோல்வி. இந்த சீசன்லேயே கேவலமான தோல்வி என்ன அப்டின்னா மேன் யுனைட்டடுக்கு அப்டின்னா, எவர்டன் கூட இந்த மண்டே நைட் வந்து அந்த தோல்வி தான். நான் வந்து வீடியோ போடல அதுக்கப்புறம். ஒரு 4 டேஸா வந்து நான் வீடியோ போடல. சாரி ஃபார் தட். ஒரு பெர்சனல் ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல. நெறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஹியர் இஸ் த வீடியோ. இந்த வீக்ல என்ன நடந்துச்சுங்கிறது வந்து ஒரு ஒரு 4 டூ 5 மேஜர் டாபிக்ஸ் வந்து நான் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்து மீதி டாபிக்ஸ் வந்து நாளைக்கு நான் உங்கள்ட்ட பேசுவேன். ஸோ எஸ், அது ஒரு விஷயம். அண்ட் நெறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்டின்னா, மேன் யுனைட்டட்ல அந்த எவர்டனோட ரெட் கார்ட் இருக்கு இல்லையா? அது நல்லதா? அது வந்து கரெக்ட்டா ப்ரோ? அத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் அந்த மாரி ரெட் கார்ட் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன சின்ன கிளப் டீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஐஎஸ்எல்ல அந்த மாரி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஐ லீக்ல பார்த்துருக்கோம் இந்தியால நான் சொல்றேன். அப்புறம் வந்து சின்ன சின்ன கிளப் லெவல் ஃபுட்பால்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு மேன் யுனைட்டட் மாரியான ஒரு டீம் கூட ப்ளே பண்ணும்போது எவர்டன் வந்து ஓன் பிளேயர தானே ப்ரோ அடிச்சான். ஓன் பிளேயர் கூட தானே சண்ட வந்துச்சு. அப்புறம் ஏன் ரெட் கார்ட் குடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கோட் ஆஃப் கண்டக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. ஒரு டெர்ம் இருக்கு. அது வந்து நீங்க ஓன் பிளேயராவே இருந்தாலும், ஓன் பால் பாயாவே இருந்தாலும், ஓன் ஃபேன், அப்புறம் ஓன் ஸ்டாஃப் அதாவே இருந்தாலுமே, ரெஃப்ரியோட கண்ணுக்கு பட்டுச்சு, இல்லன்னா செகண்ட் ரெஃப்ரியோட கண்ணுக்கு பட்டுச்சு அப்டின்னா, தட் வில் பி எ ரெட் கார்ட். ஸோ, ரெஃப்ரி வந்து அந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ட என்ன சொல்றது? மிஸ்லீட் பண்ணதுனால, அத ஆப்போஸ் பண்ணதுனால, அது வந்து ரெட் கார்ட் குடுத்தாங்க. அண்ட் ஆப்போனன்ட்டுமே அந்த ரெட் கார்ட் வாங்குன பிளேயர்ஸுமே வந்து அதுக்கப்புறம் வந்து அத ஆப்போஸ்லாம் பண்ணல. ஏன்னா, தட் வில் பி எ கரெக்ட் டிசிஷன். தட் வுட் பி எ கரெக்ட் டிசிஷன். ஸோ, அது வந்து யாருமே மாற்று கருத்து கிடையாது. அண்ட் எஸ், நம்ம ஆர்சனல் பேசுறதுக்கு முன்னாடி மேன் யுனைட்டட் பத்தி நான் ஃபர்ஸ்ட்டே பேசிர்றேன். அண்ட் ஆர்னே ஸ்லாட் அண்ட் லிவர்பூலோட சிச்சுவேஷன் அத நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். பிகாஸ் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்கிட்ட கேட்டிருந்தாரு. யுனைட்டட் வந்து எவர்டன்ட்ட தோத்துட்டாங்க. 2 கேம்ஸ் வந்து வின் பண்ணல. லாஸ்ட் கேம் ட்ரா அண்ட் இந்த கேம் வந்து லாஸ். ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறத பதிலா, "நீ எல்லாம் லிவர்பூல் பத்தி பேசுறியாடா?" அப்படிங்கிற மாரி கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எஸ், ஐ அக்ரி. மேன் யுனைட்டட் வந்து அந்த மாரி இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மேன் யுனைட்டடோட லாஸ் பத்தி பேசிர்றேன். என்னதான் நம்மகிட்ட வந்து அமட் டியாலோ இருந்தாலும், எம்புமோ இருந்தாலும், கூனியா இல்லாதது ஒரு மிஸ்டேக்கா தான் அதாவது நம்ம ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணோம். அது நமக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சுச்சு அந்த கேம்ல. எஸ், மேன் யுனைட்டட் சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஷாட் அடிச்சான், எம்புமோ ஷாட் அடிச்சான், அமட் டியாலோ ட்ரை பண்ணான், ஜெர்க்ஸி வந்து 2, 3 ஹெட்டர் பண்ணான், பிக்ஃபோர்ட் வந்து வாட் அ கோல் கீப்பர் ஹி இஸ் அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இங்கிலாந்துக்கு வந்து பிக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பரா இருக்கான். அது வந்து எனக்கு இன்னுமே ஒரு சந்தேகம். ஏன்னா ராம்ஸ்டேல் இருக்கும்போது வந்து பிக்ஃபோர்ட் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தான். இப்போ நெறைய கோல் கீப்பர் வந்ததுக்கப்புறமுமே அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கான். அது வந்து எனக்கு இன்னுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. பட் இந்த கேம்ல வந்து கரெக்ட்டா வந்து காமிச்சான். ஏன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இன்னுமே எனக்கு வந்து அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பரா இருக்கிறது ஐ டோன்ட் அக்ரி வித் தட். இன்னொரு கோல் கீப்பர் வந்து கண்டிப்பா இருக்கணும். இன்னொரு கோல் கீப்பர் எவனோ ஒருத்தன் இருக்கான். எனக்கு மைண்ட்ல டக்குன்னு வரல. இல்லன்னா உனக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். எஸ், மேன் யுனைட்டட் வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்டின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் நீட் அ ப்ராப்பர் சென்டர் மிட்ஃபீல்டர் who can able to hold the ball and play the box to box role and also 2 விங் பேக்ஸ். லெஃப்ட்டும் சரி, ரைட்டும் சரி. விங் பேக்ஸ் கண்டிப்பா தேவ. அமட் டியாலோ கேன் பிளே விங் பேக். பட் அட்லீஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் விங் பேக் வந்து நமக்கு தேவ. ஏன்னா நம்ம ஜனவரில வந்து நூனோ மெண்டஸ கேட்டோம். நூனோ மெண்டஸ் வந்து PSG குடுக்கறதா இருந்தாங்க. 60 மில்லியன் டிமாண்ட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன் நூனோ மெண்டஸ்க்கு. ஏன்னா நூனோ மெண்டஸ் வந்து அந்த டைம்ல வந்து இன்ஜூரில இருந்தான். அண்ட் ஆல்சோ PSG வந்து எஸ், வி கேன் லெட் ஹிம் கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வி கேன் லெட் ஹிம் கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நுனோ மெண்டஸோட ஏஜென்ட்லயும் வந்த செய்தியும் அதுதான். அண்ட் PSG சைட்லயும் வந்த செய்தி அதுதான். 60 டூ 70 மில்லியன் குடுத்தா நாங்க நுனோ மெண்டஸ வி கேன் லெட் ஹிம் கோ அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. பட் யுனைட்டட் வந்து இல்ல அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து 35 மில்லியன் குடுத்து நாங்க டோகுன்னு ஒரு சென்சேஷனல் பிளேயர வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் தட்ஸ் குட். தட் இஸ் தட்ஸ் குட். என்னதான் ஒரு பார்கெயின் டீல் ஒரு நுனோ மெண்டஸ் அளவுக்கு இல்ல அப்படின்னாலுமே ஒரு சென்சேஷனல் பிளேயர், யங்ஸ்டர் பிளேயர் 18 ஏஜ் தான் ஆகுது. இப்போ 19 ஆகுது அவனுக்கு. சாரி 19 ஏஜ்ல வாங்குனாங்க. இப்போ 20 ஆகுதுன்னு நெனைக்கிறேன். எஸ். அவன வந்து நம்ம க்ரூம் பண்ணலாம். நுனோ மெண்டஸ் அளவுக்கு இல்ல அப்டின்னாலுமே, இப்போ வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு இருப்பான். பிரீமியர் லீக்ல வந்து இன்டென்சிட்டி அதிகமா தான் இருக்கும். நுனோ மெண்டஸ்க்கும் இன்ஜூரிலாம் நெறையா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டோகோவும் வாங்குனோம். ப சம்மர்ல நம்ம ஒரு விங் பேக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ரூவன் விங் பேக் வந்து நம்ம வாங்கிரணும். பிகாஸ் டோகோ வந்து ஃபுல் பேக். ஹி இஸ் நாட் அ விங் பேக். டெம் டென் டென்மார்க்லயுமே அவன் வந்து ஃபுல் பேக் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃபார்மர் கிளப் லீஷ்லயுமே அவன் வந்து ஃபுல் பேக் ரோல் தான் ப்ளே பண்ணான். பட் யுனைட்டட்ல அமோரிம் வந்து அவனோட சிஸ்டம்ல இருக்க எல்லாருமே தெரியும். விங் பேக் முன்னாடி போகும்போது விங்கரா இருக்கணும். பின்னாடி வரும்போது வந்து டிஃபென்சிவ் ஃபுல் பேக்கா இருக்கணும். ஃபுல் பேக் இல்ல. டிஃபென்சிவ் ஃபுல் பேக்கா இருக்கணும். பட் ப்ராபப்லி அவன் வந்து விங் பேக் அதுதான். எஸ், டோகு கேன் பிளே விங் பேக் ரோல். பட் எல்லா மேட்சும் பிளே பண்ண முடியுமா? நோ. டெஃபினெட்லி நாட். எஸ், லிவர்பூல் கூட அவன் நல்ல ஒரு லிவர்பூல் டேரோ தான் ப்ளே பண்ணான். பட் பாஸ்ட்ல வந்து நல்ல நல்ல டிஸ்ப்ளேலாம் காமிச்சிருக்கான். யூரோப்பா லீக்ல நல்ல டிஸ்ப்ளே காமிச்சான். அண்ட் சம் கேம்ஸ்ல வந்து ஹி இஸ் பீயிங் எ மேட்ச் வின்னர். என்னதான் கோல்லாம் அசிஸ்ட்லாம் பண்ணல அப்டினாலுமே,
அந்த மேட்ச்ல அவன் வந்து தனியா தெரிவான். டோகு அப்டின்னா டிஃபென்ஸ்லயும், ஆஃபென்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப சாலிடா இருப்பான். அந்த மாரி ஒரு கேம் இருந்துச்சு. பட் வி நீட் அ ப்ரூவன் விங் பேக். அது வந்து சந்தேகமே இல்ல. அண்ட் வி நீட் அ ப்ரூவன் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் அலாங் சைட் வித் கேசமீரோ. இல்ல அப்டின்னா, ஏதாவது இந்த ஜான்வரிக்கு சொல்றேன். அலாங் சைட் வித் கேசமீரோ. ப்ரூனோ பெர்னாண்டஸ் கண்டிப்பா நம்பர் 10. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் த பெர்ஃபெக்ட் ஃபக்கிங் எக்ஸாம்பிள் நீங்க என்ன வந்து போர்ச்சுகல் கேம் பார்க்கலாம். போர்ச்சுகல் வெர்சஸ் லாஸ்ட் கேம் ப்ளே பண்ணாங்க இல்லையா? அர்மேனியான்னு நெனைக்கிறேன். அந்த அந்த கேம் ப்ளே பண்ணாங்கல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஹேட்ரிக் பண்ணியிருப்பான். எஸ் 2 பெனால்டி அடிச்சிருப்பான். பட் he did a fantabulous job in Portugal and fantabulous job in Manchester United last season when he plays in the number 10 role. அவன் வந்து ஒரு ப்ராப்பர் நம்பர் 10ன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ப்ராப்பர் கிரியேட்டிவ் பிளே மேக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இந்த ஒரு ஃபுட்பால் கேம்லலாம் பார்த்துருப்பீங்க அண்ட் FIFA கேம்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்ட் பிளே மேக்கர் அப்படிங்கிற மாரியான ஒரு ரோல் இருக்கும். ஒரு ஷேடோ ஸ்ட்ரைக்கர்ங்கிற மாரி. அவன் தான் அது. அதாவது ஃபுட்பால்ல வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர்ன்னு இருக்கும். FIFA EA Sports FCல வந்து ஷேடோ ஸ்ட்ரைக்கர்ன்னு இருக்கும். அந்த ரோல் தான் ப்ரூனோ பெர்னாண்டஸோட ரோல். ஹி ஹி இஸ் டூயிங் எ ஃபென்டபுலஸ் ஜாப் இன் தட் ரோல். பட் மேன் யுனைட்டட்ல சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் ரோல் சுத்தமா செட் ஆவல. எஸ் ஹி இஸ் டூயிங் டீசென்ட் ஜாப் இன் ஹோல்டிங் தி பால். அப்புறம் லாங் பால் போடுறது, ஹாலிவுட் பாஸ் போடுறதெல்லாம் கரெக்ட்டா பண்றான். பட் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எலிட் ஆண்டர்சன் பாருங்க. எவர்டன்ல வந்து இருக்கிற அந்த டில்மன் இருக்கான். அவனெல்லாம் பாருங்க. சாரி டில்மன் சொல்றேன். இன்னொரு பிளேயர் டில்மன் மாரி ஒருத்தன் இருப்பான். அவனெல்லாம் பாருங்க. தே ஆர் டூயிங் அ பெர்ஃபெக்ட் ஜாப் அகைன்ஸ்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ். அவங்க வந்து மத்த கிளப்ஸோட நல்லா பண்றாங்கன்னு சொல்ல வரல. அகைன்ஸ்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ், அகைன்ஸ்ட் மேன் யுனைட்டட்ஸ் மிட்ஃபீல்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அது சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அகைன்ஸ்ட் கேசமீரோ என்ன பண்றாங்க? கேசமீரோ பக்கத்துல ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு ப்ராப்பர் மிட்ஃபீல்டர் வேணும். எஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் எனர்ஜெட்டிக்கா இருப்பான். நல்லா ஓடுவான், இன்டென்சிட்டி காட்டுவான், ரிலன்ட்லெஸ்ஸா பிரஷர் பண்ணுவான். பட் அந்த பொசிஷனுக்கு பேலன்ஸ்டா ஒரு பிளேயர் இருக்கணும். எஸ் ஜான்வரில வந்து இப்போ கானர் கேலகர பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து எலிட் ஆண்டர்சன் வந்து 100 மில்லியன் குடுத்தா ஜான்வரில வந்து விடுவேன்னு சொல்றாங்க. எஸ் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ மேனோட டாபிக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசியாச்சுன்னு நெனைக்கிறேன். இதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து இப்போ கிறிஸ்டல் பேலஸ் கூட நடக்க போது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிகாஸ் கிறிஸ்டல் பேலஸ் ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். ஸோ எஸ் ஆர்சனல் பத்தி இப்போ பேச ஆரம்பிச்சிடலாம். தி பெஸ்ட் டீம் இன் பிரீமியர் லீக், தி இன்ஃபார்ம் டீம் இன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆர்சனல். ஆல்ரெடி வந்து பிஎஸ்ஜிட்ட வந்து இது பண்ணாங்க. ஒரு டஃப் ஃபைட் குடுத்தாங்க. சாரி பிஎஸ்ஜின்னு சொல்றேன். ஆல்ரெடி பிரீமியர் லீக்ல டஃப் ஃபைட் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃபைட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்சலோனா சாரி சாரி பேயர்ன் மியூனிக். பேயர்ன் மியூனிக்ட்ட வந்து என்ன மாரியான கேம் அது? ஆர்டெட்டா வந்து 1-1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட்ல கொண்டு வந்தாப்ல. மேடுவெக்கே சூப்பர்பான கேம் அண்ட் எசேஸா நல்ல கேம் அண்ட் ட்ரோசார்டும் ஒரு டீசென்ட்டான கேம். மார்டினெல்லி கடைசில வந்து வேலைய காமிச்சிட்டாப்ல. எப்பவுமே பண்ற வேல தான். வேலைய காமிச்சிட்டாப்ல. மேனுவல் நோயர் வந்து ரொம்ப அதிகமா பிரஷர் பண்ணிட்டு கோல்ல இருந்தப்போ, கார்னர் கிக் அப்போ கோல்ல இருந்தப்போ, அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக்ல மார்டினெல்லி ஒரு சூப்பர்பான ஒரு ரன். எஸ் மிக்கேல் ஆர்டெட்டா வந்து போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல. நாங்க வந்து ஒரு பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்ட வந்து நாங்க வந்து பீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கு வின்சென்ட் காம்பனி மேன் மியூனிக்கோட கோச் கிட்ட கேட்கும்போது, நாங்க வந்து பிஎஸ்ஜிய பீட் பண்ணோம். அப்போ வந்து நாங்களும் இதே தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் சீசன் மிக்கேல் ஆர்டெட்டா வந்து ரியல் மேட்ரிட்ட பீட் பண்ணிட்டு அப்ப இதே தான் சொன்னாப்ல. இதெல்லாம் சொல்றது தான். ஒரு நல்ல ஒரு டீம பீட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் வந்து பேயர்ன் மியூனிக் தான். என்னதான் ஆர்சனல் கூட தோத்தாலுமே பேயர்ன் மியூனிக் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபுட்பால் ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் ஜாஷுவா கிமிச் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, நாங்க வந்து பிஎஸ்ஜி கூட ப்ளே பண்ணும்போது, வி பிளேய்ட் அகைன்ஸ்ட் அ ஃபுட்பால் டீம். அந்த ஒரு தாட் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. பட் ஆர்சனல் கூட ப்ளே பண்ணும்போது, அந்த மாரி எங்களுக்கு இல்ல. அவங்க வந்து செட் பீஸ் நெறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லாங் பால்ஸ் நெறைய யூஸ் பண்ணாங்க. ஒரு ஃபுட்பால் டீம் கூட ப்ளே பண்ண மாரி எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. பட் ஃபுட்பால் இஸ் டிஃபரண்ட் டைப்ஸ். ஆர்சனல் என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியும். லோ ப்ளாக்க போட்டுவிட்டு, அதுக்கப்புறம் லாங் பால்ஸ் அண்ட் கவுண்டர் அட்டாக்ஸ் அண்ட் செட் பீஸ் தான் பண்ணுவானுங்க. அது பிரீமியர் லீக்ல நெறைய டீம் இதான் பண்ணுவாங்க. ஈவன் லிவர்பூல் கூட லாஸ்ட் சீசன் இதான் பண்ணாங்க. லிவர்பூல் பத்தி நம்ம கண்டிப்பா பேச போறோம். எஸ் பட் ஆர்சனல் வந்து தே ஆர் டூயிங் குட் ஜாப். அத பத்தி சொல்லவே முடியாது. எஸ் நெக்ஸ்ட் எஸ்தவாவ். சூப்பர்வான பிளேயர் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் எஸ்தவாவ பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். எஸ்தவாவோட ஏஜென்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல. பார்சலோனா கேமுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காப்ல அப்டின்னா, பார்சலோனா கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். எஸ்தவாவோட ஏஜென்ட் சொல்றாப்ல. நான் வந்து பேசினேன். 34 மில்லியன் வந்து எஸ்தவாவோட பிரேசில் கிளப் இருந்துச்சு இல்லையா? பால்மெராஸ். அவங்க வந்து 34 மில்லியன் பிளஸ் ஒரு 25 மில்லியனோ, 30 மில்லியனோ ஆட் ஆன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு 30 மில்லியன் இன்ஃப்ரண்ட் இது இருக்கு இல்லையா? அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இருக்கு இல்லையா?
அது வந்து நான் உங்களுக்கு பேசி குடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க ஆட் ஆன்ஸ்ல வந்து நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இன்ஃப்ரண்ட் ஃபீ வந்து நான் உங்களுக்கு 30,000,000 பண்ணி குடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க ஆட் ஆன்ஸ் வந்து நீங்க ஒரு யுஎஸ்ஏஎல் சாம்பியன்ஸ் லீக்ல ஃபைனல் வந்தாலோ, இல்ல லாலிகா வின் பண்ணாலோ, இல்ல ஒரு டாப் ஸ்கோரரா இருந்தாலோ, டாப் அசிஸ்டரா இருந்தாலோ, இத்தன மேன் ஆஃப் த மேட்ச் இருந்தாலோ, அந்த மாரியான ஒரு டீல வச்சு நீங்க வந்து ஆட் ஆன்ஸ் நீங்க பேசிக்கோங்க. அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, அப்போதைக்கு ஏஜென்ட் ஃபீஸோட சேர்த்து ஒரு 35,000,000 ஆகும். பட் பார்சலோனா செட் நோ. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பார்சலோனா வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேம்ப் நோ வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க இல்லையா? இப்ப தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த இது இருந்ததுனால, செல்சி அதுக்குள்ள வந்து ஜனவரியில ஒரு போட்டானுங்க. 34,000,000 இன்ஃப்ரண்ட் ஃபீ அதாவது அப்ஃப்ரண்ட்ல ஃபீய குடுத்துட்டு 25,000,000 ஆட் ஆன்ஸ். டோட்டல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 55,000,000 கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். வாட் அ டீல் தட் வாஸ்! ஏஜென்ட் சொல்றான். செல்சி அதுக்குள்ள வந்து அமவுண்ட் கட்டிட்டானுங்க. எஸ்தாவும் சரி, எல்லா யங்ஸ்டரும் அங்கேயே போறானுங்க. நானும் அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு எஸ்தாவ சொல்ட்டான். பார்சலோனா பே பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, எஸ்தா கண்டிப்பா பார்சலோனாக்கு போயிருப்பான். இது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்ன்னு பாருங்க. ஏன்னா பார்சலோனாக்கு அகைன்ஸ்ட் வந்து அடிக்கிறான். என்னடா என் வீட்லயே வந்து அடிக்கிறீங்க, இந்த மாரி பார்சலோனாக்கு அகைன்ஸ்ட்டா வந்து அடிக்கிறான். எஸ் அது ஒரு பெரிய மிஸ்டேக். பட் செல்சி சூப்பர்ப் ஃபுட்பால் ப்ளே பண்ணாங்க. மேன் வாட் அ கேம்! அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்டின்னா, ஒரு ராங்கான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. லமீன் யமால் மேல ஏன் இவ்ளோ ஹேட்ன்னு எனக்கு தெரியல. எஸ் அவன் வந்து இந்த வயசுலயே ரொம்ப ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையுமே. ஒரு என்ன சொல்றது? அண்டர் ரேட்டட் பிளேயர்ன்னு சொல்ல முடியாது. ஓவர் ரேட்டடா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்னடா இதான் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு போய் இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு நெறைய ஹேட் வந்துட்டு இருக்கு. குக்கரேலா வந்து லமீன் யமால பாக்கெட்ல போட்டான் அப்டிங்கிற மாரி பேசிட்டு இருக்கானுங்க. ஸ்டாட்ட போய் பாருங்க. 10 டைம்ஸ் லமீன் யமால் வந்து குக்குரேலாவ அவுட் ட்ரிபிள் பண்ணியிருக்கான். நேத்து மேட்ச்ல. வாட் த ஃபக்கிங் தட் வாஸ் மேன்! லமீன் யமால் மேல இவ்ளோ ஹேட் எதுக்குன்னு தெரியல. எஸ் அவன் வந்து இந்த பார்ட்டீஸ்க்குலாம் போயிட்டு இருக்கான். நெய்மர் எந்த மாரி அவன் இத வந்து அவனோட கேரியர கெடுத்துக்கிட்டானோ, அதோட அதிகமா அவன் பண்ணிட்டு இருக்கான். கேர்ல்ஸ் மட்டுமே வர்ற மாரிலாம் பார்ட்டி வச்சுட்டு இருக்கான் அவன் பர்த்டே அன்னைக்கு. அந்த மாரிலாம் வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எஸ் அவன் வந்து ஒரு மாடல வந்து வ ஏஜ் அதிகமா இருக்கிற மாடல் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் அதெல்லாம் அவனோட பெர்சனல் லைஃப். அது வந்து வெளில வந்துட்டு தான் இருக்கு. பட் அதனால நீங்க வந்து அவன ஹேட் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, யூ கான்ட். அதுவும் இல்லாம ஸ்பெயினோட பிளேயர்ஸே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு குக்குரெலா, அப்புறம் வந்து ரியல் மேட்ரிட்டோட லாஸ் பண்ணப்போ கேர்வாகல் அவங்கலாம் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டான் Instagramல. இப்ப குக்குரெலாவெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டான் செல்சியோட. பட் நீங்க இந்த இந்த அஜெண்டா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, லமீன் யமால் வந்து நேத்து குக்குரெலாவ பாஸ் பண்ணவே முடியல. குக்குரெலா வந்து அவன பாக்கெட்ல போட்டான் அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கு. நோ மேன் 10 டூ 13 டைம்ஸ் வந்து நேத்து லமீன் யமால் வந்து குக்குரெலாவ அவுட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவுட் ட்ரிபிள் பண்ணியிருக்கான். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒண்ணுமே பண்ண முடியல குக்ரெலாவோட. அதுக்கப்புறம் ஒரு 3, 4 பேர் சேர்ந்து வந்தா லமீன் யமால் வந்து அடக்க முடிஞ்சுச்சு. எக்ஸாக்ட்லி லைக் லியோனல் மெஸ்ஸி ஆர் நெய்மார் டைப். எஸ் நேத்து வந்து பார்சலோனா வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? ஹன்சி ஃபிளிக்க பத்தி பேசியே ஆகணும். பேயர்ன் மியூனிக்ல இருந்தான். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபென்டபுலஸ் சீசன் யுசிஎல்லாம் வின் பண்ணாங்க. லெவன்டாஸ்கிலாம் இருந்தாப்ல அப்போ. நெக்ஸ்ட் சீசன் புண்டஸ்லிகா வின் பண்ணாங்க. பட் யுசிஎல் வந்து அந்த அளவுக்கு எதுவும் இது பண்ண முடியல. அப்புறம் டொமஸ்டிக்லயும் அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. சாக் பண்ணப்பட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்து தாமஸ் டியூக்கெல்லாம் வந்தாங்க. எஸ் அது ஒரு விஷயம். ஜெர்மனி ஃபர்ஸ்ட் சீசன் ஜெர்மனில இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சீசன் மீன்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு முந்தின வருஷம். அப்போ வந்து ஜெர்மனி வந்து சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கேமும் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிஃபா ரேங்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஓ 3ஓ இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெல்ஜியம் இருந்தாங்க. 2 ஆர் 3 இந்த ரேஞ்சில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் இயர் வந்து ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் ஆஃப் 16லயே போய்ட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். எஸ். இப்போ பார்சிலோனா ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாருக்குமே தெரியும். இது ட்ரிபிள் அடிச்சாங்க. பட் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு அதுக்கப்புறம் இந்த சீசன் ஆரம்பத்திலேயே என்னதான் இப்போ லாலிகால வந்து ரியல் மேட்ரிட் கூட பக்கத்துல இருந்தா ஏன்னா ரியல் மேட்ரிடும் ஒரு 2, 3 கேம்ஸ் வந்து தோத்துருக்கானுங்க. இப்போ லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னதான் வந்து சாம் இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஆல்ரெடி ஒரு எல் கிளாசிக்கோ வந்து தோத்துட்டாங்க. அது ஒரு விஷயம். ஹன்சி ஃபிளிக் மேலயும் ஒரு ஹேட் போயிட்டுருக்கு. இவன் என்னடா மேனேஜ் பண்றான்? அதே மாரி ஹை பிரசிங் பண்ணி விட்டுட்டு, ஹை லைன் பண்ணி விட்டுட்டு, ஆஃப் சைட் ட்ராப் போடுறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்றானுங்க. அந்த மாரி ஒரு போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இனாகோ மார்டினஸ் வந்து அல் நாசர கூட்டது. இப்ப அல் நாசர உடனே பார்த்தோம் அப்டின்னா, இனாகோ மார்டினஸ் வந்து ஆஃப் சைட் ட்ராப்பா போட்டு தள்ளிட்டு இருக்கான். லாஸ்ட் மேட்ச்ல வந்து 9 டைம்ஸ் ஆஃப் சைட் ட்ராப் அவன் மட்டுமே பண்ணான்னு நெனைக்கிறேன். இது Twitterல பார்த்தேன். ஸோ எஸ் இந்த மாரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அப் சாபி அலோன்சோ. இது எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் வந்து ரியல் மேட்ரிடோட சாபி அலோன்சோ லாலிகால டாப்ல தான் இருக்காங்க. யுசிஎல்லையுமே டாப்ல தான் இருக்காங்க. அட்மோஸ்ட் டாப்ல தான் இருக்காங்க. ஒரு மேட்சும் நம்ம தான் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் டாப்ல இருக்காங்க. டாப் 3 டீம்ஸ்ல ரியல் மேட்ரிடும் இருக்காங்க பாயிண்ட்ஸ் வைஸ். டொமஸ்டிக் கப்லயுமே இன்னும் வரலன்னு நெனைக்கிறாங்க. அது வெளியிலேருந்து எங்கேயும் போல. ஸோ பட் ஃபேன்ஸ் வந்து நீங்க நல்ல ஃபுட்பால் ப்ளே பண்ண மாட்றீங்க. அட்ராக்டிவ் ஃபுட்பால் ப்ளே பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஃபேன்ஸ் வந்து சாபி அலோன்சோவ சாக் பண்ணணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஹன்சி ஃபிளிக் இன்னுமே வந்து டாப் 2ல தான் இருக்காங்க. யுசிஎல்ல வந்து வின் பண்ணியிருக்கானுங்க. 2 கேம்ஸ் தான் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவனையுமே சாக் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆர்னே ஸ்லாட் லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் ஆன டீம் பிரீமியர் லீக்ல. யுசிஎல்ல வந்து குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் வந்த டீம். அப்புறம் டொமஸ்டிக்ல வந்து எஃப்ஏ கப்ல ஃபைனல் போன டீம். ஸ்லாட் ஒரு பெர்ஃபெக்ட் மேனேஜர். இந்த சீசன் 500 மில்லியன் செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 6 டூ 7 கேம்ஸ் வின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 9 கேம்ஸ் கிட்ட லாஸ் பண்ணிட்டான் ஆல்ரெடி. லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து லாஸ் தான். அவன சாக் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கப்ப ரூபன் அமரிம் லாஸ்ட் சீசன் ஒன் ஆஃப் த இல்ல, தி வொர்ஸ்ட் சீசன் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் ஆஃப்டர் தி வேர்ல்ட் வார் 2 அப்படி நடந்துட்டு இருக்கும்போது, யூரோப்பா லீக்ல டோட்டன்ஹாம் கூட நம்ம லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம நம்ம வந்து அவன பேக் பண்ணிட்டு இருக்கோம். அமோரிம்ம. ரீபில்ட் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. கல்ச்சர்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எஸ் தட்ஸ் அ குட் திங். பட் ஸ்லாட்ட சாக் பண்ணணுமா? எனக்கு தெரியல. ஹன்சி ஃபிளிக்க சாக் பண்ணணுமா? ஃபக்கின் நோ. சாபி அலோன்சோவ சாக் பண்ணணுமா? ஃபக்கின் நோ. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். சாபி அலோன்சோ வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து அவன சாக் பண்ணணும். 5 பிளேயர்ஸ் வந்து சாக் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து அவன சாக் பண்ணணும்னு துடிக்கிறானுங்க. ஒரு பிளேயர்ஸ் வந்து அவன பேக் பண்ணிட்டு இருக்காங்க மாரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த சாக் பண்ணணுங்கிற பிளேயர்ல வினிசியஸ் ஜூனியர் ஒரு ஆளு. எனக்கு வந்து இந்த மேனேஜர் வேணாம். இல்லன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து நான் ரினியூ பண்ண மாட்டேன். அப்படிங்கிற மாரி ஒரு ஆளு. அவன் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ எந்த அளவுக்கு வேஜ் வாங்குனாப்லயோ, அந்த அளவுக்கு எனக்கு வேஜ் வேணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்காப்ல வினிசியஸ் ஜூனியர். அது ஒரு விஷயம். அண்ட் நெறைய டீம்ஸ் வந்து வெளில பிஎஸ்ஜிலாம் அவன கூப்பிடுறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பட் பிஎஸ்ஜிலாம் வாய்ப்பே இல்ல போறதுக்கு நான் நெனைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் த இஷ்யூ இஸ். அண்ட் அவன பேக் பண்ற பிளேயர்ஸ்லலாம் திபா கோர்ட்டா அண்ட் ஆர்தகூலா இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எஸ். சாபி அலோன்சோ ஒரு ரஃப்பான ஒரு இதுல தான் போயிட்டு இருக்காப்ல. பட் ரியல் மேட்ரிட் ஆர் டூயிங் எ குட் ஜாப். நேத்து கூட வின் பண்ணாங்க யுசிஎல் கேம. ஸோ எஸ் தட்ஸ் அ குட் திங். ஸோ லாஸ்ட்டா நம்ம மாமா 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 சைடு வந்துருவோம். ஆர்னே ஸ்லாட் மாமா, மொட்ட மாமா. எஸ் லிவர்பூல் ஆர் டூயிங் ஷிட் திங்ஸ் இன் பிரீமியர் லீக் அண்ட் யுசிஎல். கேலட்டாசரே கூட தோத்தானுங்க. இப்ப பிஎஸ்வி கூட 4-1. ஒரு பெரிய ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க. இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். என்ன சொன்னாங்க அப்டின்னா, லிவர்பூல வந்து பிரீமியர் லீக் தான் நம்ம வந்து வொரி பண்ணணும். சாம்பியன்ஸ் லீக்ல அப்புறம் அப்புறம் டொமஸ்டிக் கப்ஸ்லாம் நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம்னு சொல்றானுங்க. கிறிஸ்டல் பேலஸ் கூட வாங்கி டொமஸ்டிக்ல இப்ப வெளில போய்ட்டானுங்க. EFL கப்ல. இப்போ சாம்பியன்ஸ் லீக் வந்து பிஎஸ்வி கூட வாங்கிட்டானுங்க. 4-1 ஃபக்கிங் 4-1. அதில நம்ம கோல் கீப்பர் வந்து நம்ம யுனைட்டட் பிளேயர் தான். லோன்ல தான் இருக்காப்ல. லோன்ல தான் இருக்காப்ல. பை ஆப்ளிகேஷன் இருக்கு. ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு பை ஆப்ளிகேஷன் அவனுக்கு. ஸோ அத நம்ம யுனைட்டட் வந்து ஃபியூச்சர்ல வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபார்மர் யுனைட்டடோட அகாடமி பிளேயர் தான் நம்ம ஆளு. எரிட்டனாக் நம்ம இன்னொரு மொட்ட மாமா இருக்காப்ல. நம்ம ஃபார்மர் மேன் யுனைட்டட் மேனேஜர். அவர் தான் வந்து அந்த பிளேயர் வந்து எனக்கு இவன் தேவையில்ல. எனக்கு வந்து ஒனானா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த அகாடமி பிளேயர் வந்து போன வருஷம் இருந்தாப்ல இல்லையா? டென்னாக் இருந்தாப்ல இல்லையா ஃபர்ஸ்ட்டு. அப்போ வந்து அனுப்பி விட்டாப்ல. நீ அங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு பேர் லெவர்குசனுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பிஎஸ்விக்கு வந்திருக்காப்ல. எஸ் இந்த மாரி நடந்துட்டு இருக்கும்போது ஆர்னே ஸ்லாட் ஒரு 4 இப்போதைக்கு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நான் லிவர்பூலோட ஒரு ஃபேன் பேஜ் வந்து எக்ஸ் எக்ஸ் இருக்குல்ல, சோசியல் மீடியால எக்ஸ். அதில பார்த்தேன். ஹோசே மோரினியோ, அப்புறம் ஸ்டீவன் ஜெரார்ட், தென் ஹோர்கன் கிளாப், அதுக்கப்புறம் நம்ம போர்ன்மந்தோட மேனேஜர் இரோலா. இது 4 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதில நெறைய பேர் வந்து எனக்கு ஒண்ணு அ ஜோர்ஜன் கிளாப் இல்ல அப்டின்னா எனக்கு மொரின்யோ 2 பேர் வேணும்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கிளாப் வந்து மறுபடியும் மேனேஜிங் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆர்னே ஸ்லாட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கேம் தோத்தான் அப்டின்னா, ஹி வில் பி சாக்ட். ஏன்னா லாஸ்ட் நைட் வந்து ஒரு ஒரு மெசேஜ் பார்த்தேன் நானு. ட்விட்டர்ல. ஆர்னே ஸ்லாட் இஸ் சாக்ட் இம்மீடியேட் எஃபெக்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன். டெலிகிராஃப்லேருந்து வந்துச்சு. அது வந்து என்ன டெலிகிராஃப்னு எனக்கு தெரியல. ஆர்னே ஸ்லாட் இஸ் சாக்ட் வித் இம்மீடியேட் எஃபெக்ட் ஆஃப்டர் தி லாஸ் அகைன்ஸ்ட் பிஎஸ்வின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அவ்வளோதான் மாமா முடிச்சு விட்டானுங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவும் இல்ல. லிவர்பூலே ஒரு அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டுருந்தாங்க. ஸ்லாட் வந்து அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அத பார்த்த மாரி ஒரு ஞாபகம். எஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.